ஓகே, வெல்கம் டு நியூரல் நெட்வொர்க்ஸ் 101. இது வந்து கோர்ஸ், கிராஷ் கோர்ஸ் இல்லை லெக்சர் எப்படி வேணாலும் பார்க்கலாம். இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் நியூரல் நெட்வொர்க்ஸ் பற்றி நான் கெயின் பண்ணிக்கிட்ட கான்செப்சுவல் நாலேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு அண்ட் இந்த கான்செப்ட் பற்றி தெரியாத பர்சன் கிட்ட இதை என்னால் எஃபெக்டிவாக கன்வே பண்ண முடியுமான்னு அசஸ் பண்ணுறதுக்கு. அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் புட் அ லாட் ஆஃப் ரீசர்ச் இன் டு ப்ரெசென்டிங் த கான்செப்ட்ஸ், அதுவும் ரைட்டான ஆர்டரில். பட் எவ்வளோ ப்ரூஃப் ரீடிங் பண்ணாலும் தெர் ஆர் பவுண்ட் டு பி மிஸ்டேக்ஸ். அதை நீங்கள் பார்த்து இன்கேஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா யூ கேன் பாயிண்ட் இட் அவுட். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ பார்த்துடலாம். ஸோ வாட் ஆன் எர்த் இஸ் அ நியூரல் நெட்வொர்க்? ஏஐ இஸ் அ வெரி ப்ராட் சப்ஜெக்ட். அதோட கோரில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஃப் நாட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எந்த ஏஐ டூல் எடுத்துக்கிட்டாலும் மோஸ்ட்லி இந்த காம்பனண்ட் இல்லாமல் இருக்காது. இந்த நியூரல் நெட்வொர்க்ஸை தான் நம்ம சம்டைம்ஸ் மாடல்ஸ்னு கூட ரெஃபர் பண்ணுறோம். அண்ட் இன் திஸ் வீடியோ ஐ வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் லிட்ரலி எவ்ரிதிங் அபவுட் ஹவு அன் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் ஒர்க்ஸ். ஓகே, அது ரொம்ப பெரிய ப்ராமிஸ் மாதிரி இருக்கு. பட் ட்ரை பண்றேன் மேடம். we will start from the roots. Every individual entity பற்றி பார்ப்போம் and how these things are put together to build a neural network. ஸோ நம்ம எந்த ஆர்டரில் கான்செப்ட்ஸ் கவர் பண்ணுறோமோ இட் வில் ஆட் அப் ஒன் ஆஃப்டர் அனதர் அண்ட் மேக் சென்ஸ். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு புது டெர்மினாலஜி வரும்போது அதோட மீனிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் ப்ரொசீட் பண்ணுவேன். ஸோ தட் லேட்டர் இந்த வீடியோ அந்த டேர்ம் மென்ஷன் ஆகும்போது இந்த கான்டெக்ஸ்டில் அதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியும். அண்ட் ஒரு பிபிடியை போட்டு நடத்துறதுக்கு இதை பண்ணாமலே இருக்கலாம். தேவைப்படுற இடத்துல அனிமேஷன்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன் அங்கங்கே சொருவிருக்கேன் டு ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் கோயிங் ஆன். ஆரம்பிக்கலாமா? ஸோ வாட் ஆன் எர்த் இஸ் அ நியூரல் நெட்வொர்க். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இன்றைக்கி இருக்கிற எல்லா ஏஐ டூல்ஸ்லேயும் மோஸ்ட்லி இந்த காம்போனன்ட் இருக்குன்னு சொன்னேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர் கிடையாது. இந்த மாதிரி டயக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இது எல்லாமே நியூரல் நெட்வொர்க்ஸ் தான், பட் பார்க்க வேற மாதிரி இருக்குல்ல. ஸோ நம்ம என்ன கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறோங்கிறது பொறுத்து நம்ம நெட்வொர்க்கோட டிசைன், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கிடெக்சர் வேறு மாதிரி இருக்கும். டே 3 டேர்ம் சொல்லியிருக்க, டிசைன், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கிடெக்சர். இது ஒன்றும் இதுக்கு முன்னாடி கேட்காத வார்த்தைகள் கிடையாது. பட் இந்த கான்டெக்ஸ்டில் இதுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலான அர்த்தம் இருக்கா? இந்த 3 வார்த்தையும் ஒரு விஷயத்தை தான் மீன் பண்ணுது அண்ட் அது என்னென்னு ஒரு 20 மினிட்ஸில் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபார் நவ் ஜஸ்ட் நோ தேட் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ் பேஸ்ட் ஆன் ஹவு இட் இஸ் பில்ட் அண்ட் வாட் ப்ராப்ளம் இட் சால்வ்ஸ். அப்போது இருக்கிற எல்லா வேரியன்ஸை விட சிம்பிளஸ்ட் வெர்ஷன் ஒன்று இருக்கும்ல. Let us call that the vanilla neural network. வெனிலானா யூஸ்வலாக ஒரு புது சாஃப்ட்வேர் ஒரு டெக்னாலஜி ரிலீஸ் ஆகும்போது இருக்கிற ஃபர்ஸ்ட் வெர்ஷன் இருக்கும்ல, அதை தான் வெனிலா வெர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் வெனிலா நியூரல் நெட்வொர்க்னா த சிம்பிளஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அ நியூரல் நெட்வொர்க்கை ரெஃபர் பண்ணுறோம். அண்ட் இன் திஸ் வீடியோ இந்த வெனிலா நியூரல் நெட்வொர்க்ஸை தான் நம்ம அக்குவேராக பிரிக்க போகிறோம், கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அண்ட் இட் மேக்ஸ் சென்ஸ், ரைட்? இதை படிக்கிறதுக்கே இட் வில் டேக் அ டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் அண்ட் தட் இஸ் ஓகே. I will cover every crucial topic needed to understand neural networks inside out. The most fundamental part of a neural network is called the perceptron or a neuron. So, அது என்னன்னு பார்க்கலாம். So, I would say this perceptron is the foundation of our neural network. Neural network ஒரு building மாதிரி imagine பண்ணனா, this will be our bricks and cement. Perceptron is just a variable or a container that holds a number. அவ்வளோதான். And அந்த number, it can be an integer or decimal, positive or negative, என்ன வேணாலும் இருக்கலாம். And any perceptron will take some input x, which is again a number, do some computation with that input and spits an output. And the output z no denote panikalam. Now what is this computation exactly? It does a weighted sum of the inputs. That is, நம்ம input and perceptron connect பண்ணுற code இருக்குல்ல, அதை வந்து weight னு சொல்லுவாங்க or connection னு சொல்லுவாங்க. Again, இந்த weightum ஒரு number தான். It can be positive or negative, whole number or decimal. ஸோ இந்த கனெக்ஷன் வழியாக ஒரு இன்புட் வந்தால் பெர்செப்ட்ரான் டேக்ஸ் தட் இன்புட், மல்டிப்ளைஸ் இட் வித் த வெயிட் w அண்ட் கிவ்ஸ் த ரிசல்ட் z which is equal to w times x. வெயிட்டட் சம்ங்கிறது இவ்வளோ தான் ஃபார் ஒன் இன்புட். பட் அ பெர்செப்ட்ரான் கேன் ஆல்சோ ஹேண்டில் மல்டிபிள் இன்புட்ஸ். லெட் அஸ் சே we have 3 inputs x1, x2, x3 அண்ட் ஈச் இன்புட் கனெக்ஷன்லையும் ஒரு கரஸ்பாண்டிங் வெயிட் வேல்யூ இருக்கும். ஒவ்வொரு இன்புட்டையும் அதோட கரஸ்பாண்டிங் வெயிட்டால் மல்டிப்ளை பண்ணி அதை எல்லாமே ஆட் பண்ணால் ஒரு ரிசல்ட் வரும்ல, that will be our weighted sum for multiple inputs. பட் டிப்பிக்கலி இதோட நிறுத்த மாட்டோம். இந்த weighted sum கண்டுபிடிச்சதுக்கப்புறம் the perceptron will add another value called the bias. This is the perceptron output. Weighted sum plus bias is the perceptron output and I am going to denote it with the letter z. இந்த z or perceptron output இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுப்போம், which is called the activation function. And அது ஒரு ரிசல்ட் கொடுக்கும்ல, that will be the activated output of the perceptron. So to summarize, we take the weighted sum, add bias to it to get the perceptron output z, and this is given as input to an activation function which we denote using sigma.
அதிலிருந்து வர அவுட்புட் இஸ் கால்ட் த ஆக்டிவேட்டட் அவுட்புட் which is also known as activation sometimes. இதுதான் ஒரு perceptronோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த பயாஸ் வேல்யூனா என்ன, ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு we will see shortly. ஸோ அட்லீஸ்ட் ஃப்ரம் அ ஸ்ட்ரக்சரல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு perceptronனா என்ன, அதோட கோர் ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இதை பேஸ்மெண்ட்டாக வச்சு let me derive even more structural concepts. ஸோ நம்ம சிங்கிள் perceptron with 3 inputs பார்த்தோம். பட் இப்போது let's take 2 such perceptrons. ரெண்டுமே 3 inputs எடுத்துக்கும். பட் I am going to do something interesting here. இந்த ரெண்டு perceptronsக்கும் different inputs feed பண்ணுறதுக்கு பதிலாக I am going to feed the same inputs. ஸோ இந்த ரெண்டு perceptrons, or we can also call it neurons, they get the same inputs x1, x2 and x3, but their weights might differ. First neuron oda weights may be 1, 2, 3 nu vachipom. Second perceptron oda weights or connection values 0.1, 0.2, 0.3 nu set pannirkom. So each perceptron will have its own set of weights associated to it, and rendu different perceptron oda weights equal ah irukanungra avasiyam illa. Now let's do something even more interesting. ரெண்டு perceptronsum அதோட இன்புட்ஸை எடுத்து ஒரு கம்ப்யூட்டேஷன் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கும்ல, அந்த அவுட்புட்ஸை I am going to feed it into another perceptron at the next level. So இந்த first two neuronsோட activated outputs தான் இந்த second neuronோட inputs. And as you might have guessed, இந்த நியூரானுக்கும் அதோட own set of weights இருக்கும், one weight corresponding to each input. And this neuron does the same computation. That is, it takes the weighted sum, adds bias, அந்த ரிசல்ட் மேலே ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி அது கொடுக்குற ரிசல்ட் இஸ் கிவன் அஸ் அவுட்புட். கங்க்ராட்ஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் நியூரல் நெட்வொர்க்கை நம்ம பில்ட் பண்ணிட்டோம். இப்போது சில டெர்மினாலஜி, தட் இஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த நெட்வொர்க்கு பேர் வைக்கலாம். நம்மளோட 3 இன்புட்ஸ் இருக்கிற இந்த செக்மெண்ட்டை நான் இன்புட் லேயர்னு கூப்பிட போகிறேன். நம்மளோட 2 perceptrons இருக்கிற இந்த மிடில் செக்மெண்ட்டை நான் ஹிடன் லேயர்னு சொல்லி ரெஃபர் பண்ண போகிறேன். அண்ட் லாஸ்ட்லி இந்த கடைசி செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு நியூரானை நான் ஃபைனல் லேயர் ஆர் அவுட்புட் லேயர்னு நேம் பண்ணுறேன். These are the relevant terminology and the entire thing can be safely called a neural network. So usually ஒரே லெவலில் இருக்கிற set of neurons தான் நம்ம லேயர்னு சொல்கிறோம். ஸோ இன்புட்ஸை டைரெக்டாக ரிசீவ் பண்ணுற இந்த 2 neurons belongs to one layer. அதோட இன்புட்ஸை ரிசீவ் பண்ணுற இந்த neuron belongs to another layer and so on. Like I mentioned before, each neuron in the network has its own set of weights associated to it. And ஒரு லேயரில் இருக்கிற எல்லா நியூரான்ஸோட வெயிட் வேல்யூஸை கலெக்டிவாக எடுத்து லிஸ்ட் பண்ணோம்னா it is called the weights of that particular layer. And இங்கேருந்து கான்செப்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. நம்ம டாய் நியூரல் நெட்வொர்க்கில் we have 3 inputs in the input layer, பட் நம்ம எத்தனை இன்புட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் depending on the kind of data set we have. And second layer or first hidden layerல 2 neurons இருக்குது. It can have any finite number of neurons. Same with the final layer as well. Another important thing, there can be only one input layer, one output layer, but any number of hidden layers. For example, if I add one additional layer in between the input and hidden layer, that is also another hidden layer, having a certain number of neurons and their associated weights. So total are 2 hidden layers. Or say, நம்ம final layerல இருக்கிற neuron output, if I feed it to another perceptron in the next level, அந்த layer becomes the final layer and in the original segment hidden layer ஆயிரும். So just to summarize, a neural network is composed of an input layer, an output layer and few hidden layers. Some more terminology. Consider this network. ஒரு hidden layer இருக்கு, but every neuron in this layer has information flowing from every neuron in the previous layer. இப்படி ஒரு லேயரில் இருக்கிற எல்லா நியூரானும் ப்ரீவியஸ் லேயரில் இருந்து வர எல்லா அவுட்புட்ஸையும் இன்புட்டாக எடுத்துக்கிட்டா இட் இஸ் கால்ட் அ ஃபுல்லி கனெக்டட் லேயர். அண்ட் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா ஹிடன் லேயர்ஸ் அண்ட் ஃபைனல் லேயரும் ஃபுல்லி கனெக்டட் லேயர்ஸாக இருந்தால் இட் இஸ் கால்ட் அ ஃபுல்லி கனெக்டட் நெட்வொர்க். So நம்ம எக்ஸாம்பிளில் we have one hidden layer which is a fully connected layer, and output layerல does it satisfy the fully connected criteria? Yes. இந்த லேயரில் இருக்கிற எல்லா நியூரான்ஸும் ஒரு நியூரான் தான் இருக்குது, and அந்த நியூரான் ப்ரீவியஸ் லேயரில் இருக்கிற எல்லா நியூரான்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. So it is also a fully connected layer. So overall this network is a fully connected network. As a matter of fact, நான் இது வரைக்கும் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ண எல்லா நெட்வொர்க்ஸும் fully connected networks தான். Let's see some more terminology, and that would be shallow and deep neural networks. Input and output layer போக hidden layers இல்லாமல் இருந்தால் or exactly one hidden layer இருந்தால் அதை shallow network னு சொல்லுவோம். But when it has 2 or more hidden layers, அதை deep neural network னு சொல்லுவோம். So the deep in deep learning and deep neural networks இதை தான் ரெஃபர் பண்ணுது. That is, we are working with neural nets that have at least 2 hidden layers. இப்போது நம்ம ஒரு ஆர்கிடெக்சர்னா என்னென்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டோம். பட் அதுக்கு முன்னாடி 2 more fundamental concepts பற்றி பார்த்துடலாம். The first concept, bias.
நான் முன்னாடி சொன்ன மாதிரியே on any perceptron output நம்ம இந்த bias term-ஐயும் include பண்ணுவோம். That is, once we get the weighted sum, அதோட இன்னொரு term called the bias is added. And just like the weights, in the bias கூட it is a specific property of the perceptron. So each neuron will have its own bias value and ஒவ்வொரு நியூரான் அதோட அவுட்புட் கம்ப்யூட் பண்ணும்போது அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற bias value தான் யூஸ் பண்ணும். It is not a single parameter that is common for all perceptrons. Each perceptron will maintain its own bias. அதை clarify பண்ணணும்னு நினச்சேன். And second concept, activation function. And this is a function that we apply on the original output of the perceptron. That is, weighted sum and bias add பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே we apply activation function. But நம்ம ஏன் இதை பண்ணணும்? What is the need to have this additional bias term or an activation function that does some additional computation on top of our weighted sum? இந்த கேள்விக்கான ஒரு அப்ஸ்ட்ராக்ட் பதில் நம்மளோட பெர்செப்ட்ரான் அவுட்புட் மேலே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணுறதுக்கு. இல்லை புரியல. ஃபார் எக்ஸாம்பிள், டேக் அ சிம்பிள் நியூரல் நெட்வொர்க். இட் ஹேஸ் ஒன் பெர்செப்ட்ரான். இந்த ஒரு பெர்செப்ட்ரானும் நம்ம நியூரல் நெட்வொர்க்னு அசியூம் பண்ணிக்கலாம், இஃப் ஐ எம் நாட் ராங். It has one input x, weight w and bias b, and so other output is going to be wx, just the weight multiplied by the input. இப்போ bias term add பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன activation function யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிடுறேன். We are using something called the threshold activation function. அதோட graph இந்த மாதிரி தான் இருக்கும். For negative input values you get the output 0, but 0 or positive values input கொடுத்தா you get the output 1. இப்போ depending on the weight and the input, நம்மளோட weighted sum 0 or greater than 0 இருந்தாலே activation apply பண்ணதுக்கப்புறம் I get 1. For example, let x be 5 and weight w is equal to 2. So weighted sum is 10. And bias இப்போதைக்கு 0ன்னு assume பண்ணிக்கலாம். So we add bias, result is still 10. Now we apply threshold activation. 10 வந்து positive value, so we get the output 1. Now let's say I want to add a constraint on the weighted sum. எனக்கு வர weighted sum at least 100 இருந்தால் தான் this neuron should be activated. By activated, I mean to say activation function apply பண்ணதுக்கப்புறம் I get the output 1. So இந்த constraint எப்படி satisfy பண்ண முடியும்? Well, we can set the bias to -100 and add that to our weighted sum. Why -100? ஏன்னா நார்மலி ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இருந்தாலே இந்த நியூரான் ஆக்டிவேட் ஆகிடும், நம்ம இப்போ பார்த்த மாதிரி. பட் இப்போது bias 0க்கு பதிலாக -100 and weighted sum 100 விட கம்மி. So when you add the bias, the output is less than 0. அதுக்கு மேலே நம்ம threshold activation apply பண்ணுறோம். So we get a 0, or in other words, the neuron didn't activate. So in the bias term மூலமா we imposed a constraint on the neuron that the weighted sum should at least be 100 for it to be activated. And again, each neuron on the output layum we can apply a different activation function, but mostly எல்லா layers oda neurons layum நம்ம same activation தான் apply பண்ணுவோம், and it depends on the problem that we are trying to solve. But final layer la இருக்கிற activation function, it can be different from the rest of the network. நம்ம என்ன kind of output எதிர்பார்க்குறோங்கிறத பொறுத்து ஒரு suitable-ஆன activation function select பண்ணணும். Say ஒரு binary classification problemல ஒரு given data point belongs to which category னு decide பண்ணணும். So there can be only 2 possible outputs for any data point. அந்த situationல நம்மளோட output neuronல we can apply the threshold activation function. Why? ஏன்னா என்ன input கொடுத்தாலும் it is either going to return a 0 or a 1. Or say இன்னொரு different problemல நம்ம ஒரு continuous value predict பண்ணுறோன்னு வச்சுக்கலாம் between 0 and 1, like a probability. அந்த கேஸில் the sigmoid activation function will be suitable. இதான் sigmoid activation function ஓட graph. இந்த function for any real number input, it will return a value between 0 and 1. And it is a suitable activation function. ஏன்னா அந்த ரேஞ்சில் தானே நம்ம output expect பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்ம நெட்வொர்க் கிட்ட இருந்து என்ன மாதிரியான அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு தெரியும். வெதர் இட் இஸ் டிஸ்க்ரீட் ஆர் கண்டினியூஸ் ஆர் ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆர் இன்டர்வல்குள்ளே தான் நம்ம அவுட்புட் இருக்கணும், அந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம். ஓவரால் நம்ம நெட்வொர்க் டிஃபால்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட்ஸ் மேலே ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபார்முக்கு அந்த அவுட்புட்டை கொண்டு வரதுக்கு we are using bias and activation functions. I think this justifies bias and activation functions. இதோட இம்பார்ட்டன்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போது we need to learn this idea of a linear and non-linear activation function. A linear activation function, or simply a linear function, is a function that has the form f of x is equal to ax plus b. Nothing fancy here, right? This is just the equation of a straight line. So a and b க்கு நீங்கள் என்ன வேல்யூ வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் if you plot the output on a graph, we are going to have a straight line. இங்கே aங்கிறது slope, that is how steep the line is.
A கூட்டுனா லைன் இன்னும் ஸ்டீப் ஆகும், குறைச்சா it will become more gradual. And B is the y-intercept. That is y-axis ஓட நம்ம லைன் எங்கே intersect ஆகுங்கிற பாயிண்ட். So these are few examples of linear activation functions. Input டபுள் பண்ணுறது, ட்ரிபிள் பண்ணுறது, இல்லைனா ஸ்பெசிஃபிக் வேல்யூ ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம். Non-linear activation functions on the other hand is not a straight line. For instance, இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, f of x is equal to x square. நான் இன்புட்டை ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணுறேன் அண்ட் இந்த ஃபங்க்ஷனோட கிராஃபில் யூ டோன்ட் ஹேவ் அ ஸ்ட்ரெயிட் லைன். நம்ம இங்கே கிராஃபை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் பிட்வீன் லீனியர் அண்ட் நான் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ். பட் ஒரு ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷனை வச்சே அது லீனியரா நான் லீனியரானு சொல்லலாம் ஒரு சிங்கிள் ரூலை வச்சு. Let's consider a function that takes three inputs, x1, x2 and x3. A linear function is just a linear combination of the inputs. What does that mean? நம்ம எல்லா இன்புட்ஸையும் ஆட் பண்ணலாம் அண்ட் அதை இண்டிபெண்ட்டாக ஸ்கேல் பண்ணலாம். அதோட ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே எல்லா இன்புட்ஸையும் ஆட் பண்ணிட்டோம், பட் ஒவ்வொரு இன்புட் கூடயும் ஒரு கோஎஃபிஷியன்ட் ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணுறோம். அண்ட் தீஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் தட் இஸ் a1, a2 அண்ட் a3க்கு நம்ம எனி ரியல் வேல்யூ அசைன் பண்ணலாம், பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் ஜீரோ. ஸோ லீனியர் ஃபங்க்ஷன் ஆர் லீனியர் காம்பினேஷன்னா நம்ம இன்புட்ஸை ஆட் பண்ணுறோம் அண்ட் அதை இண்டிபெண்ட்டாக ஸ்கேல் பண்ணுறோம் யூஸிங் தீஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ். பட் இன்புட்ஸை டிஃப்ரெண்ட் பவருக்கு ரைஸ் பண்ணுறது, லைக் ஸ்கொயரிங் த இன்புட்ஸ் ஆர் டேக்கிங் த ஸ்கொயர் ரூட், இல்லை 2 or more இன்புட்ஸை மல்டிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அலௌடு கிடையாது. இப்படி பண்ணால் லீனியர் ப்ராப்பர்ட்டி இழந்துரும் அண்ட் வி கெட் அ நான் லீனியர் ஃபங்க்ஷன் ஆஸ் அ ரிசல்ட். அதோட கிராஃபை பிளாட் பண்ணாலும் அது லீனியராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. I hope you can see the difference, but this is just the conceptual difference which is intuitive and self-explanatory. Linear na or straight line, non-linear na it can be complicated, say like a curve. நம்ம இம்பார்ட்டண்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது நான்-லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனோட சிக்னிஃபிகன்ஸ் கம்பேர்ட் டு லீனியர். ஏன்னா ஒரு லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணுற நியூரல் நெட்வொர்க் இஸ் pretty much யூஸ்லெஸ். அதால் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷனை எவ்வளோ முக்குனாலும் லேர்ன் பண்ண முடியாது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். கன்சிடர் திஸ் டேட்டா செட். இட் ஹேஸ் 2 features. And by features, I mean the inputs. Deep learning or ML jargon la features ingra vaartha, it will almost always mean the inputs to our model, the inputs to our network. So nama data set has 2 features or 2 inputs, x1 and x2, and this is the output variable. In the output variable na target variable or target feature nu mention panna poren. This is the value that we want to find or predict, and take any row in our data set. Other nama different terms vachu kupduvom. It can be called a data point, observation, example, sample, training sample. But all of that means one thing, any row in our data set. Any particular row including the inputs and the target variable from our data set, other ஒரு data point nu refer பண்ணுவோம். So இதை solve பண்ண ஒரு simple network design பண்ணலாம். Input layerல 2 inputs and final layerல ஒரு output neuron தான், because our target variable is a single number. Hidden layers தேவையில்லை. First layer itself is the final layer. ஒரு few examples பார்த்தா நீங்களே கெஸ் பண்ணிடலாம் என்ன ஃபங்க்ஷன் நம்ம லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுறோன்னு. All we are doing is taking the first input and adding it to twice the second input. So first input ஓட கனெக்ஷனில் I apply the weight 1, meaning அதில் சேஞ்சே இருக்காது. And second input ஓட கனெக்ஷனில் we apply a weight of 2. And இதுக்கு மேலே we don't need any change to this output. Bias term வேண்டாம், so we can set the bias to 0. On top of that, let's apply an activation function. And here still output மாறக்கூடாது, so let's apply the identity activation function. Identity activation function எதுவுமே பண்ணாது, வர இன்புட்டாக அப்படியே அவுட்புட்டாக கொடுக்கும். அதோட கிராஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். And it is a straight line, which means it is a linear activation function. So just keep this in mind. நம்ம linear activation function மட்டும் யூஸ் பண்ணுற நெட்வொர்க்கை வச்சு ஒரு டாய் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். ஸோ ஓவரால் இந்த கான்ஃபிகரேஷனில், அண்ட் கான்ஃபிகரேஷன் மீன்ஸ் ஸ்டேட், தட் இஸ் எல்லா வெயிட்ஸ் அண்ட் பயாஸஸ்க்கும் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு என்ன ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா இட்ஸ் கால் த ஸ்டேட் ஆர் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன். நம்ம கேஸில் வி யூஸ்ட் தீஸ் வேல்யூஸ் ஃபார் வெயிட்ஸ், பயாஸ் 0ன்னு செட் பண்ணிட்டோம், and we use the identity activation function. So this particular configuration la நம்ம network will always produce the right answer no matter what inputs we feed. வேணும்னா நீங்களே ஏதாச்சும் டேட்டா பாயிண்டை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். Just find the weighted sum, add bias and apply activation. Although நம்ம 0 bias and identity activation யூஸ் பண்ணுறதுனால it doesn't affect the weighted sum. நெட்வொர்க்கோட அவுட்புட்டும் நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டா பாயிண்டோட டார்கெட் வேரியபிளோட வேல்யூவையும் கம்பேர் பண்ணி பார்த்தா the result will be equal. இங்கே our network is behaving like a linear function which is this function. இதை 3 dimensionsல visualize பண்ண முடியும். Our network takes 2 inputs, அதை x and y planeல plot பண்ணிக்கலாம். And for any input, function or output is equal to first input plus 2 times the second input.
இங்கே ஜஸ்ட் ஒரு 4 ரேண்டம் பாயிண்ட்ஸ்க்கு ஃபங்க்ஷனோட அவுட்புட்டை ப்ளாட் பண்ணியிருக்கேன். பட் எல்லா பாசிபிள் இன்புட்ஸ்க்கும் ப்ளாட் பண்ணால் இட் வில் பிகம் அ பிளேன். ஸோ இந்த பிளேன் சர்ஃபேஸ் ஆர் பிளேன் ஃபங்க்ஷனை தான் நம்ம நியூரல் நெட்வொர்க் கேப்சர் பண்ணுது. இன்கேஸ் நம்ம ப்ராப்ளமில் ஒரு சிங்கிள் இன்புட் இருந்திருந்தால் ஃபங்க்ஷனோட அவுட்புட்டை 2Dயில் காட்டலாம் யூசிங் அ லைன். 2 இன்புட்ஸ் இருக்கிற ப்ராப்ளம்க்கு அவுட்புட்டை 3Dயில் காட்டலாம் லைக் திஸ் பிளேன். அண்ட் 3 ஆர் மோர் இன்புட்ஸ் இருந்தால் அவுட்புட் ஃபங்க்ஷனை விஷுவலைஸ் கூட பண்ண முடியாது. ஹையர் டைமென்ஷன்ஸில் அதை பிளேனுக்கு பதிலாக ஹைப்பர் பிளேன்னு சொல்லுவாங்க அண்ட் வி cannot விஷுவலைஸ் தட். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது திஸ் இஸ் ஸ்டில் அ சிம்பிள் லீனியர் ப்ராப்ளம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை கம்பேர் பண்ணும்போது பிளேன் காம்ப்ளிகேட்டடாக தானே இருக்குது. அப்போது இது காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட் அ காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம். நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கே தவிர திஸ் இஸ் ஸ்டில் அ லீனியர் ப்ராப்ளம். பாட்டம் லைன் என்ன, நம்மளோட லைன் பிளேன் ஆர் ஹைப்பர் பிளேன் இன் ஹையர் டைமென்ஷன்ஸ் they are all straight, it's linear. ஸோ இதை ஒரு சிம்பிள் ப்ராப்ளம்னு தான் சொல்லுவோம். பட் ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளமில் நம்மளோட நெட்வொர்க் சில காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸை லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும் கம்பேர்ட் டு தீஸ் லீனியர் பேட்டர்ன்ஸ். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் இஃப் யூ ஆர் யூசிங் ஒன்லி லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ முக்கினாலும் அந்த காம்ப்ளெக்ஸ் பேட்டர்னை லேர்ன் ஆர் கேப்சர் பண்ண முடியாது. லெட்ஸ் டேக் அ லீனியர் ரெக்ரெஷன் ப்ராப்ளம் இன்வால்விங் அ சிங்கிள் இன்புட். மேபி ஒரு பர்சனோட ஹைட் வச்சுக்கலாம் அண்ட் டார்கெட் வேரியபிள் வந்து வெயிட் ஆஃப் த பர்சனாக இருக்கட்டும். And we have a data set containing heights and weights of say 50 people. Either plot panna it looks something like this. Now we need to find the line which best fits this trend. So and the line is going to be something like this, right? ஒரு linear activation மட்டும் யூஸ் பண்ணுற நெட்வொர்க்கை வச்சு இந்த ட்ரெண்ட் இந்த yellow color லைனை லேர்ன் பண்ண முடியுமா? Yes, absolutely yes, because it's a straight line. So it's linear and can be captured only using linear activation. இப்போ இன்னொரு regression problem பார்ப்போம் which is slightly complicated. அகெயின் ஒரே ஒரு இன்புட் தான். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு அப்கமிங் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்பெண்ட் பண்ணுற ஆவரேஜ் டைம் எவ்ரிடே, அதான் நம்மளோட இன்புட் வேரியபிள். அண்ட் அந்த ஸ்டூடெண்ட் வாங்குகிற எக்ஸாம் ஸ்கோர் தான் டார்கெட் வேரியபிள். ஒரு 2 டைமென்ஷனல் கிராஃபில் இதை ப்ளாட் பண்ணுவோம். இப்போது இங்கே இருக்கிற ட்ரெண்டை இந்த கிராஃப் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற டைம் கம்மியாக இருந்தால் த எக்ஸாம் ஸ்கோர் கம்மியாக இருக்குது. அதை இன்க்ரீஸ் பண்ணால் த ஸ்கோர் ஆல்சோ இன்க்ரீசஸ், which makes sense, right? The more time you spend studying, the better results you are going to get. But this is true only up to a certain point. ஒரு பாயிண்ட் கழிச்சு the score again decreases even if you increase the study time. இப்போ இது ஒரு non-linear pattern that our network is trying to learn but with linear activation only. So ஒரு straight line மட்டும் வச்சு can you capture this trend effectively? No, right? Maximum இப்படி ஃபிட் பண்ணலாம் or maybe like this. எப்படி பண்ணாலும் ஒரு portion of the trend தான் நம்ம லைன் கேப்சர் பண்ணுது. The remaining portion is very inaccurate. சே இந்த லைன் தான் பெஸ்ட் ஃபிட்னு நம்ம நெட்வொர்க் இதை லேர்ன் பண்ணிட்டா நம்ம இந்த இன்டர்வலில் ஏதாவது டேட்டா பாயிண்ட்டை இன்புட்டாக கொடுக்கும்போது ரிட்டர்ன் ஆகிற அவுட்புட் வில் பி வெரி இன்ஆக்யூரேட் ஆர் இட் வில் நாட் மேக் எனி சென்ஸ். ஸோ இங்கே நெட்வொர்க் ப்ரெடிக்ட் பண்ணுற அவுட்புட் அண்ட் த ஆக்சுவல் டார்கெட் வேல்யூ ஆர் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த நெட்வொர்க் ரிலையபிள் கிடையாது டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஸோ லீனியர் ஆக்டிவேஷன் மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு நியூரல் நெட்வொர்க்னால ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை விட காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற எந்த பேட்டர்னையும் லேர்ன் ஆர் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இட் பிகம்ஸ் pretty much useless. இப்போ நான் காமிச்ச 2 எக்ஸாம்பிள்ஸ் ஐ வுட் சே இட் இஸ் மோர் டைட் டு மஷின் லேர்னிங் ரதர் தேன் டீப் லேர்னிங். ஸோ அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேணாம். பட் மெயின் டேக்அவே ஃப்ரம் திஸ் எக்ஸாம்பிள் என்ன, நம்ம நியூரல் நெட்வொர்க்ஸை யூஸ் பண்ணி காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் அதோட ட்ரூ பவரை பார்க்கணும்னு நினச்சா நான் லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் முடியாது. அவ்வளோதான். ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். We have covered so many concepts and new terminology. Let that settle. Maybe ஒரு வாட்டர் பிரேக் எடுத்துக்கோங்க ஆர் இன்னைக்கு பூராமே பிரேக் எடுத்துக்கோங்க for these things to settle. Now with these foundational concepts in mind, let's define architecture. யாராச்சும் நெட்வொர்க் ஆர்கிடெக்சருங்கிற வேர்டை யூஸ் பண்ணால் ஆல் தேர் ரெஃபரிங் டு இஸ் நெட்வொர்க்கோட இன்புட் லேயரில் எத்தனை இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட் லேயரில் எத்தனை அவுட்புட் நியூரான்ஸ் இருக்குது அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி எவ்வளோ ஹிடன் லேயர்ஸ் அண்ட் ஃபைனலி ஒவ்வொரு லேயரில் என்ன ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறோம். ஆல் தீஸ் திங்ஸ் கலெக்டிவ்லி ரெஃபர் டு த ஆர்கிடெக்சர். ஸோ கிளியர்லி நம்ம சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் பொறுத்து தான் நம்ம நெட்வொர்க்கோட ஆர்கிடெக்சரை டிசைட் பண்ணுவோம். அண்ட் தென் வி ஹேவ் நெட்வொர்க் பேராமீட்டர்ஸ். ஒவ்வொரு பெர்செப்ட்ரானும் யூனிக்காக மெயின்டைன் பண்ணுற வேல்யூஸ் என்ன, அதோட இன்புட்ஸில் அதை அப்ளை பண்ணுற வெயிட்ஸ் அண்ட் ஆட் பண்ணுற பயாஸ், இது எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக் நியூரானோட பேராமீட்டர்ஸ். ஒரு லேயரில் இருக்கிற எல்லா நியூரான்ஸோட வெயிட்ஸ் அண்ட் பயாஸஸை கலெக்டிவாக லிஸ்ட் பண்ணோம்னா இட் இஸ் கால் த பேராமீட்டர்ஸ் ஆஃப் அ லேயர். அண்ட் எல்லா லேயர்ஸோட பேராமீட்டர்ஸ் தட் இஸ் எல்லா நியூரான்ஸோட வெயிட்ஸ் அண்ட் பயாஸஸ் வில் பி கலெக்டிவ்லி கால்ட் த நெட்வொர்க் பேராமீட்டர்ஸ். எங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஒரு லேயர் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் லேயர்லேருந்து வர அவுட்புட்ஸை தானே அது இன்புட்ஸாக எடுத்துக்குது. ஸோ ஒரு லேயர் இன்புட்ஸாக எடுத்துக்கிற வேல்யூஸ் மேலே அப்ளை ஆகிற வெயிட்ஸ் தான் இட் இஸ் கலெக்டிவ்லி கால்ட் பேராமீட்டர்ஸ் ஆஃப் த கரண்ட் லேயர். இந்த லேயர்லேருந்து டிரான்ஸ்மிட் ஆகிற அவுட்புட்ஸ் மேலே சில வெயிட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் பேராமீட்டர்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் லேயர். இதில் ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆக முடியும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க.
ஓகே, நமக்கு இப்போ ஒரு பெர்செப்ட்ரான்னா என்ன, அது என்ன ஆப்ரேஷன் பண்ணுது, வெயிட்ஸ்னா என்ன, பயாஸ் அண்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம், நான் லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸோட பவர் கம்பேர்ட் டு லீனியர் என்னன்னு தெரியும். Now we can go into the actual learning process. When we say the network is learning, what exactly does it mean? எப்படி ஒரு ப்ராப்ளமோட இன்புட்ஸை திரும்ப திரும்ப ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தாலே the network kind of learns or adjusts its parameters, that is the weights and biases, by itself and becomes better and better at solving that problem. That is learning or training. So in the learning process, our goal is very simple. We want to figure out the correct values for all the parameters. That is, network la irukra ella weights and biases ku enna value set panna it becomes good at predicting the target variable. And the values enna kandupidikkiradhu da nammaloda main objective. Let's come back to our linear problem that we solved first. Inga normally we guessed what is the function we are trying to learn. That is taking the first input and adding it to the double of the second input. அதை பேஸ் பண்ணி நம்ம மேனுவலாக வெயிட்ஸ் அண்ட் பயாஸை செட் பண்ணோம். தட் இஸ் நாட் லேர்னிங். நெட்வொர்க் ஒன்றும் அதுவாக அதோட வெயிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கல, கரெக்டாக? ஸோ நியூரல் நெட்வொர்க் இதை எப்படி லேர்ன் பண்ணும்? ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது வி டிப்பிக்கலி இனிஷியலைஸ் த நெட்வொர்க் வித் ரேண்டம் வெயிட்ஸ். இனிஷியலைஸ்னா பிஃபோர் த நெட்வொர்க் கேன் ரிசீவ் எனி டேட்டா அண்ட் ட்ரைனிங் கேன் ஹேப்பன், எல்லா வெயிட்ஸ் அண்ட் பயாஸஸ்க்கும் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறது. ஸோ ஸ்டார்டிங்கில் லெட்ஸ் சே வி ஹேவ் த சேம் ஆர்கிடெக்சர், பட் நெட்வொர்க் பேராமீட்டர்ஸ் W1 and W2 gets these values. With this config, if you feed a data point, network predict பண்ற answer will be very different to the actual target value. So இங்கிருந்து we need some mechanism with which the network can learn the right parameters. அந்த மெக்கானிசம் பேர் தான் gradient descent. எது நண்பர்களே, மேத்தமேட்டிக்ஸ் கொஞ்சம் சீரியஸ் ஆக போகுது, அதனால் நெஞ்சை வலுப்படுத்திக்கோங்க. அது ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது, வெறும் ஹை ஸ்கூல் மேத்தமேட்டிக்ஸ் தான்லே. பட் bit more stuff will be going on, so if you pay enough attention, the process will become clear and straightforward. So இப்போ let's discuss about gradient descent. எப்படி நம்ம நியூரல் நெட்வொர்க்ஸ் கொடுத்துருக்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்ண கரெக்டான வேலை அதோட வெயிட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வெயிட்ஸை ரேண்டமாக இனிஷியலைஸ் பண்ணுறோன்னு சொன்னேன்ல, பிஃபோர் எனி ட்ரைனிங் கேன் ஹேப்பன். அந்த ஸ்டேட்டில் ஒரு டேட்டா பாயிண்ட் நம்ம டேட்டா செட்டில் இருந்து எடுத்து நெட்வொர்க்கு ஃபீட் பண்ணால் அவுட்புட் ஆகிற ஆன்சர் வில் நாட் பி ஈக்குவல் டு த எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் த டார்கெட் வேரியபிள். In fact, it will be very much different from that value. So inga network produce பண்ற answer predicted value இல்ல predicted output னு சொல்வாங்க. I am going to label it as y hat. And target variable ஓட actual value நம்ம data setல இருக்கும்ல, அத target value or sometimes ground truth னு சொல்வாங்க. And that is labeled as y. So let's keep that in mind. Target variable நம்ம predict பண்ணணும்னு நினைக்கிற variable ரெஃபர் பண்ணுது. Ground truth வந்து what value does our target variable take for a given data point. அதுதான். Let me introduce this idea of a loss function or a cost function. இந்த loss functionனை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, உங்கள் நெட்வொர்க் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்சர், the predicted output y hat and the ground truth y, இந்த ரெண்டு வேல்யூஸும் எவ்வளோ க்ளோஸாக இருக்குன்னு மெஷர் பண்ணுற ஒரு டூல் தான் loss function. So the loss function tells you how good or how bad the network is performing. In general, ஒரு ட்ரைனிங் எக்ஸாம்பிள் நெட்வொர்க்கு ஃபீட் பண்ணிட்டு loss calculate பண்ணுவோம், which is a function of these two variables, predicted value and ground truth. Loss ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா the predicted value is very different from the ground truth. However, when it is closer to the ground truth, the loss function will also go down. Just like I told, in the loss function, network predict பண்ணுற output and the ground truthக்கும் இருக்கிற distance தான் மெஷர் பண்ணுது. ஸோ ரெண்டு குவான்டிட்டிஸோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுற இந்த ஃபங்க்ஷனை எப்படி டிசைன் பண்ணலாம்? மேபி pause the video for a second and think about it. I assume most of you got it. The most intuitive way I can design it is to use the absolute value function. Well, L is equal to mod y minus y hat, where y is the ground truth, y hat is the network output. ரெண்டு குவான்டிட்டிஸோட absolute difference தான் நம்ம loss, and இந்த ஃபங்க்ஷனை நம்ம absolute lossனு சொல்லுவோம். So இந்த particular data pointக்கு loss function would be the absolute difference between these two values. We get 3.3. இதே மாதிரி டேட்டா செட்டில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்க்கும் நம்ம இந்த லாஸ் ஃபங்க்ஷனை கம்ப்யூட் பண்ணி எல்லா வேல்யூஸோட ஆவரேஜ் எடுத்தால் இட் இஸ் கால்ட் த மீன் லாஸ். அந்த வேல்யூ வச்சு கொடுத்துருக்கிற டேட்டா செட்டில் ஓவரால் நம்ம நெட்வொர்க் எவ்வளோ அக்யூரேட்டாக டார்கெட் வேரியபிளை ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும்.
ஸோ இப்போது நம்மளோட நியூரல் நெட்வொர்க்கோட அப்ஜெக்டிவ் எல்லாமே ஒன்று தான், டு டிக்ரீஸ் த லாஸ் ஃபங்க்ஷன். தட் இஸ் இன்டைரக்ட்லி சேயிங் நெட்வொர்க் ப்ரெடிக்ட் பண்ணுற அவுட்புட் முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்ட் ட்ரூத்துக்கு சேமாக இருக்கணும். நெட்வொர்க் எப்படி அந்த லாஸ் ஃபங்க்ஷனை குறைக்கும்? அதோட கண்ட்ரோலில் இருக்கிறதெல்லாம் அதோட வெயிட்ஸ் அண்ட் பயாசஸ் மட்டும்தான். தட் இஸ் த நெட்வொர்க் பேராமீட்டர்ஸ். These are the values that we can tweak, or the network can tweak itself to decrease the loss function. இந்த லாஸ் ஃபங்க்ஷனை மினிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுற அல்காரிதம் பேர் தான் கிரேடியன்ட் டிசென்ட். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அண்ட் தென் அப்ளை சம் கால்குலஸ். ஸோ நிறைய டெர்மினாலஜி வரும் விச் யூ ப்ராபப்ளி லேர்ன்ட் இன் ஹை ஸ்கூல் ஆல்ரெடி, பட் எசென்ஷியலாக இருக்கிறத மட்டும் நான் தேவைப்படுறப்போ திரும்ப டிஃபைன் பண்ணுறேன். ஸோ யூ நோ வாட்ஸ் கோயிங் ஆன். ஸ்லோவாக பார்க்க ஆரம்பிக்கலாம். Let's take a simple function f of x operating on a single variable and produces a single output. இது வந்து ஒரு parabola. f of x is equal to x square minus 4. இங்க x க்கு என்ன வேல்யூ செட் பண்ணா function will reach the minimum? 0, right? When x is 0, f of x is equal to negative 4. The function reaches its minimum. So function reach பண்ற lowest value is called the minimum, and x க்கு நம்ம செட் பண்ண வேல்யூ where the function reaches its minimum is called the minimum point. பார்க்க ஒரே மாதிரி இருக்கிற terms, but they mean different things, so be careful. Just to repeat, function ஓட lowest possible value minimum, and x க்கு நம்ம செட் பண்ணுற value to attain that minimum is called the minimum point. இப்போ இந்த minimum point கண்டுபிடிக்கிறதுக்கு high school calculus போதும். ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை கண்டுபிடிச்சு அதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணால் we get the minimum point. பட் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். இந்த டெக்னிக் அப்ளை பண்ணும்போது நமக்கு எப்போவுமே மினிமம் பாயிண்ட் கேரண்டீடாக கிடைக்காது. பட் we get something called critical points where the slope is 0. ஸோ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அது மினிமம் பாயிண்ட்டாக இருக்கலாம், ஆர் சம்டைம்ஸ் மேக்ஸிமம் பாயிண்ட்டாக இருக்கலாம், ஆர் ரெண்டுமே இல்லாமல் சேடில் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது வேர் இட் இஸ் நீதர் த மேக்ஸிமம் நார் மினிமம். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு மினிமம் இருந்துச்சுல, அதுக்கு பேர் குளோபல் மினிமம். வாட் டஸ் இட் மீன்? நம்ம ஃபங்க்ஷனோட டொமைனில் எங்கே போனாலும் சரி ஃபங்க்ஷனோட வேல்யூ அந்த குளோபல் மினிமமை விட கம்மியாக போகாது. ஸோ இஃப் வி ஃபைண்ட் தேட் எக்ஸ் வேல்யூ வேர் த குளோபல் மினிமம் லைஸ், தென் அதுக்கு மேலே அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூவை இன்னும் குறைக்கவே முடியாது அண்ட் we are done. பட் இன்னொரு கைண்ட் ஆஃப் மினிமம் இருக்குது which is called the local minimum. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் எடுத்துக்கலாம். where do you think the minimum is? இந்த பாயிண்ட் கரெக்டாக at x is equal to -1. பட் இது ஃபங்க்ஷனோட என்டையர் கிராஃப் கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் ரைட்டில் போய் இந்த ஃபங்க்ஷனை பிளாட் பண்ணால் you get a value very less than the previous minimum at x is equal to 3. நம்ம மினிமம்னு நினச்சிட்டு இருந்த இந்த வேல்யூ தட் இஸ் f of -1 விட f of 3 இன்னும் கம்மி. ஸோ f of 3 is the global minimum. பட் நம்ம பார்த்த மினிமம் பேர் லோக்கல் மினிமம். ஸோ ஒரு குறிப்பிட்ட பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆர் ஒரு சர்டன் இன்டர்வல் ஆஃப் த டொமைன் மட்டும் கன்சிடர் பண்ணும்போது அந்த இன்டர்வலில் இருக்கிற மினிமமாக லோக்கல் மினிமம்னு சொல்கிறோம். வேராஸ் ஃபங்க்ஷனோட என்டையர் டொமைனில் ஃபங்க்ஷன் அச்சீவ் பண்ணுற லோயஸ்ட் வேல்யூவை குளோபல் மினிமம்னு சொல்கிறோம். எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும் குளோபல் மினிமம் ஆர் மேக்ஸிமம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்லி இன் சர்டன் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அந்த வேல்யூஸை எதிர்பார்க்க முடியும். அண்ட் தோஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்ட் பவுண்டட் ஃபங்க்ஷன்ஸ். லோவர் பவுண்டட் ஃபங்க்ஷன்ஸ்னால் கண்டிப்பாக ஒரு குளோபல் மினிமம் இருக்கும். அப்பர் பவுண்டட் ஃபங்க்ஷன்ஸ்னால் கண்டிப்பாக ஒரு குளோபல் மேக்ஸிமம் இருக்கும். லோக்கல் மினிமம் ஆர் லோக்கல் மேக்ஸிமம் வில் பி present in any function, but it depends on the interval we are considering. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை மினிமைஸ் பண்ணுறோன்னு இறங்கிட்டாலே we need to make sure it is a lower bounded function. that is அதுக்கு ஒரு குளோபல் மினிமம் இருக்கணும். ஏன்னா அது இருக்குன்னு தெரிஞ்சால் தானே அதை கண்டுபிடிக்க முடியும். இல்லாத ஒரு குளோபல் மினிமமாக எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் அ ஸ்ட்ரெயிட் லைன், டஸ் இட் ஹாவ் அ குளோபல் மினிமம்? நோ, ரைட்? நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸை எவ்வளோ சின்ன வேல்யூக்கு வேணால் கொண்டு போக முடியும் பை மேக்கிங் எக்ஸ் ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர். So we saw about bounded functions, local and global minimum. Just a couple more concepts and அதுக்கப்புறம் gradient descentக்குள்ளே போயிடலாம். இப்போது இந்த பேரபோலாவை நம்ம ஒரு கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அதோட மீனிங் என்னென்னா, இந்த கர்வில் நீங்கள் எனி 2 பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு ஜாயின் பண்ணால் அந்த லைன் செக்மெண்ட் எப்போவுமே கர்வுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ இந்த பேரபோலா ஒரு கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனோட மினிமம் கால்குலேட் பண்ணோம்ல யூசிங் த டெரிவேட்டிவ், அந்த சொல்யூஷன் பேர் ஒரு க்ளோஸ்ட் ஃபார்ம் சொல்யூஷன். அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கம்ப்யூட்டேஷன் மாதிரி இல்லாமல் டேரெக்டாக ஒரு ஃபார்முலாவில் ப்ளக் பண்ணி ஒரே ஸ்டெப்பில் மினிமம் பாயிண்ட்டுக்கு சால்வ் பண்ணுறோம்ல, that is called a closed form solution. இது மினிமம் பாயிண்ட்னு மட்டும் இல்லை, எனி குவான்டிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஃப் இட் எக்ஸிஸ்ட்ஸ் அதோட வேல்யூவை ஒரு சிங்கிள் ஃபார்முலாவை வச்சு கம்ப்யூட் பண்ண முடிஞ்சால் இட் இஸ் கால்ட் அ க்ளோஸ்ட் ஃபார்ம் சொல்யூஷன் இன் ஜென்ரல். ஸோ கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, க்ளோஸ்ட் ஃபார்ம் சொல்யூஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கிரேடியன்ட் டிசென்ட் பற்றி இன்டெப்த் பார்க்கும்போது இது தேவைப்படும். ஸோ ஃபைனலி கிரேடியன்ட் டிசென்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தேவையான பேக்ரவுண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. லெட்ஸ் ட்ரை டு see how that works. We start at a random point at x is equal to 3.
அந்த பாயிண்டில் ஃபங்க்ஷனோட ஸ்லோப் ஆர் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். இங்கே f of x is equal to x square minus 4. பவர் ரூல் அப்ளை பண்ணி டெரிவேட்டிவ் எடுத்தால் we get 2x. நம்ம செலக்ட் பண்ண பாயிண்ட் x is equal to 3. ஸோ அதை ப்ளக் பண்ணால் we get 6 which is positive. ஸோ ஸ்லோப் ஆர் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா the function is going uphill. தட் இஸ் இந்த பாயிண்ட்ல இருந்து எக்ஸை லைட்டாக கூட்டினோம்னா ஃபங்க்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இன் தேட் கேஸ் நமக்கு ஆப்போசிட் எஃபெக்ட் வேணும்னா தட் இஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூவை குறைக்கணும்னா எக்ஸை லைட்டாக லெஃப்ட்டுக்கு தள்ளணும் ஆர் எக்ஸை குறைக்கணும். இது ஒரு கேஸ். நவ் லெட்ஸ் கன்சிடர் அனதர் ரேண்டம் பாயிண்ட், சே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2.5. இங்கே இஃப் யூ calculate the slope we get -5. So if the slope is negative the function is going downhill. அதாவது for a small increase in x ஃபங்க்ஷனோட வேல்யூ குறையும். To get the opposite effect you would have guessed it, that is x value decrease பண்ணால் function value increase ஆகும். ஸோ ஒரு நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கும்போது எக்ஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன்லையும் அண்ட் ஒரு பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கும்போது எக்ஸை லெஃப்ட்டில் இல்லை நெகட்டிவ் டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. Are you able to make an important observation here? Maybe pause for a second and think about it. இது மட்டும் புரிஞ்சிடுச்சுன்னா you pretty much grasp this concept. ஸோ அது என்ன அப்சர்வேஷன்னா, given any function and you start at some value of x, அந்த பாயிண்டில் ஃபங்க்ஷனோட ஸ்லோப் இருக்கும்ல, அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் எக்ஸை மூவ் பண்ணால் we see a decrease in the function value. This is the gradient descent algorithm. அவ்வளோதாங்க மேட்டரு. given any point ஸ்லோப்போட ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்புட்டை மூவ் பண்ணால் we decrease the function value. That is all. இதை மேத்தமேட்டிக்கலாக எப்படி எழுத முடியும்? We start at some value x, we find the first derivative of the function, இதான் ஃபங்க்ஷனோட ஸ்லோப். அண்ட் ஸ்லோப்போட ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுவோம்னு சொன்னேன்ல, அதனால் இங்கே நெகட்டிவ் சைன் வரும். தட் இஸ் we subtract this from x to get the updated value of x. அந்த updated value I am going to denote with x star. So think about it. When the derivative is positive, x is decreased. And when the derivative is negative, x is increased. This is the gradient descent equation. Say starting up, we start with the value x0. We find the derivative, subtract it from x0 to get the updated value. Let's call that x1. ஒரு வாட்டி இந்த update equation apply பண்ணா, it is called one iteration of gradient descent. So நம்ம starting point x0ல இருந்து x1க்கு மூவ் பண்ணோம்ல, that is one iteration of gradient descent. இந்த புது x1 வேல்யூல இருந்து we find the derivative again, subtract it from x1 to get the updated value. Let's call that x2. x1 to x2 மூவ் பண்ணது, it is another iteration of gradient descent. ஸோ மொத்தம் 2 steps or 2 iterations of gradient descent apply பண்ணியிருக்கோம். We can repeat this process over and over again, that is find the derivative, subtract it from current x value to get the updated value. When we apply many iterations of gradient descent, that is x இந்த ஃபேஷனில் திரும்ப திரும்ப அப்டேட் பண்ணாலே we can slowly decrease the function and reach the local minimum. And usually நம்ம gradient descent equationல ஒரு additional variable set பண்ணுவோம் called the learning rate, which is denoted by alpha. Learning rate is always a positive value. It determines how big a step we are taking in the opposite direction of the slope. அதாவது நம்ம xக்கு மேக் பண்ணுற அப்டேட் எவ்வளோ பெருசாக இருக்கணும்னு டிட்டர்மின் பண்ணுற பேராமீட்டர் இந்த லேர்னிங் ரேட் தான். One important thing about the learning rate, it is not something learned or controlled by the network, but நம்ம மேனுவலாக செட் பண்ணுற ஒரு பேராமீட்டர், or in other words a hyperparameter. So நெட்வொர்க்கோட கண்ட்ரோலில் இல்லாத பேராமீட்டர்ஸ் which we have to specify as a part of the network training configuration, அதை நம்ம ஹைப்பர் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். லேர்னிங் ரேட் ஹையாக செட் பண்ணால் ரொம்ப பெரிய ஸ்டெப் எடுத்து வைப்போம் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த ஸ்லோப். அண்ட் ஃபார் அ ஸ்மால் ஆல்ஃபா ஆர் ஸ்மால் லேர்னிங் ரேட் ரொம்ப சின்ன ஸ்டெப் எடுத்து வைப்போம். அண்ட் யூ மை திங்க் நம்ம ஃபங்க்ஷனோட மினிமம் பாயிண்ட்டை சீக்கிரம் ரீச் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு அப்டேட்லையும் முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சா பெட்டரில். அதனால் லேர்னிங் ரேட்டை ஹையாக செட் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கலாம், பட் இட் டசன்ட் நெசசரிலி ஒர்க் லைக் தட். கன்சிடர் திஸ் ஃபங்க்ஷன். When we start here and apply gradient descent, ஒரு சின்ன லேர்னிங் ரேட் இருக்கும்போது நிறைய சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக எடுத்து வச்சு we can reach the minimum. ஒரு பெரிய லேர்னிங் ரேட் இருந்தால் கம்மி நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ்லேயே we might reach the minimum. But there is a risk of overshooting. அதாவது சம்டைம்ஸ் நம்ம மினிமம்க்கு ரொம்ப க்ளோஸாக வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து இன்புட் ஆர் எக்ஸ் வேல்யூக்கு பெரிய அப்டேட் கொடுத்தோன்னா மினிமமை தாண்டி இன்னொரு ஹையர் வேல்யூக்கு போயிடுவோம், which is perfectly possible. ஸோ ஆல்ஃபா ஆர் த லேர்னிங் ரேட் பேலன்ஸ்டாக இருக்கணும். பட் இன் மெனி கேசஸ் சின்ன லேர்னிங் ரேட் வச்சே நம்ம ஃபங்க்ஷனோட லோக்கல் மினிமமாக கேரண்டீடாக அடைஞ்சிடலாம்.
டு சம்மரைஸ், நம்ம ஃபங்க்ஷனோட மினிமம் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க 2 அப்ரோச் பார்த்தோம். ஒன்று டேரெக்டாகவே டெரிவேட்டிவ் 0க்கு செட் பண்ணி இஃப் வி சால்வ் ஃபார் எக்ஸ் வேலை முடிஞ்சது, ஃபங்க்ஷனோட மினிமம் பாயிண்ட் கிடச்சிரும் ஒரே ஸ்டெப்பில், விச் இஸ் அவர் க்ளோஸ்ட் ஃபார்ம் சொல்யூஷன். இன்னொன்று நான் சொன்ன கிரேடியன்ட் டிசென்ட். ஸோ அட்லீஸ்ட் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா gradient descent looks like an unnecessarily complicated algorithm. Without a doubt, first algorithm is much more efficient. Well, DSA nerds are you probably figured this is big O of 1, whereas gradient descent we had a time complexity of n, where n is the number of steps taken to reach the minimum. உண்மைதான். Sometimes derivative 0 னு செட் பண்ணிட்டு சால்வ் பண்ணா நம்ம டைரக்டாவே ஃபங்க்ஷனோட மினிமம் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். Functions with a small number of variables that are preferably convex and which has a closed form solution, in the technique மூலமா we will be able to find the global minimum. அப்போ இந்த க்ளோஸ்ட் ஃபார்ம் அப்ரோச் யூஸ் பண்ணியே லாஸ் ஃபங்க்ஷனோட மினிமம் கம்ப்யூட் பண்ண வேண்டியது தானே. எதுக்கு தேவையில்லாமல் கிரேடியன்ட் டிசென்ட்ங்கிற பேரில் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சை யூஸ் பண்ணணும்? ப்ராப்ளம் என்னென்னா, நம்மளோட லாஸ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு க்ளோஸ்ட் ஃபார்ம் சொல்யூஷன் எல்லா சுச்சுவேஷன்லையும் இருக்கும்னு கேரண்டி பண்ண முடியாது. இட் மே ஆர் மே நாட் எக்ஸிஸ்ட். அது ஏன் இப்படிங்கிறத புரிஞ்சுக்க நம்ம லாஸ் ஃபங்க்ஷனை கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணணும். This was our loss function, also known as the absolute loss. இங்கே y is the ground truth. இது நம்ம டேட்டா செட்லேருந்து கிடச்சிது. ஸோ திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதனால் we don't have to worry about it. அப்போது y hat மட்டும்தான் லாஸ் ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணுது. What is y hat again? Y hat is the predicted value from our network. நம்ம இன்புட்டை ஃபீட் பண்ணிவிட்டு நெட்வொர்க்கோட எல்லா லேயர்ஸ்லையும் கம்ப்யூட்டேஷன் நடக்கும். அண்ட் ஃபைனல் லேயரில் கிடைக்கிற அவுட்புட் தான் y hat. y hat-ஐ நம்மளால் டேரெக்டாக மாடிஃபை பண்ண முடியாது. அது நம்ம டேரெக்ட் கண்ட்ரோலில் இல்லை. நம்மளால் நெட்வொர்க்கோட பேராமீட்டர்ஸை தான் டேரெக்டாக மாடிஃபை பண்ண முடியும். ஸோ y hat-ஐ ஒரு ஃபார்முலாவாக எக்ஸ்பேண்ட் பண்ணால் we get a very big formula from our network in terms of the network parameters, that is all the different weights and biases. இந்த ஃபார்முலா பார்க்க கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை. I have just labeled the weights from 1 to 8. Simplicity kandi I have set bias as 0 for all neurons and then applied identity activation to each perceptron output. நீங்கள் ஒரு டாய் நியூரல் நெட்வொர்க் வரைஞ்சு வெயிட்ஸ் பயாஸ் எல்லாம் லேபிள் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வெயிட்டட் சம்மை பொறுமையாக கால்குலேட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் வரைக்கும் போனால் யூ வில் கெட் அ ஃபார்முலா லைக் திஸ் ஃபார் y hat. And in the formula is a function of all the network parameters, which in turn affects the loss function. ஸோ பார்க்க சிங்கிள் வேரியபிள் ஃபங்க்ஷன் மாதிரி தெரிஞ்ச நம்மளோட லாஸ் ஃபங்க்ஷன் சிங்கிள் வேரியபிள் ஃபங்க்ஷன் கிடையாது. y hat-ஐ எக்ஸ்பேண்ட் பண்ணால் இட் இஸ் அ ஜாயிண்ட் ஃபங்க்ஷன் தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆல் தீஸ் நெட்வொர்க் பேராமீட்டர்ஸ் which we can directly control. Say ஒரு சின்ன நியூரல் நெட்வொர்க், say with 3 layers and 10 neurons each, எடுத்துக்கிட்டா கூட we have so many weights and biases that affects the loss function. இவ்வளோ வேரியபிள்ஸை டிபெண்ட் ஆகி இருக்கிற நம்ம லாஸ் ஃபங்க்ஷன் கான்வெக்ஸாக இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படியே கான்வெக்ஸாக இருந்தாலும் அதோட மினிமமை கம்ப்யூட் பண்ண ஒரு க்ளோஸ்டு ஃபார்ம் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுறது க்ளோஸ்ட் இம்பாசிபிள். தட் இஸ், ஒரு சிங்கிள் ஃபார்முலாவை வச்சு எல்லா வெயிட்ஸ் அண்ட் பயாசஸோட ஆப்டிமல் வேல்யூவை ஒரே ஸ்டெப்பில் கம்ப்யூட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு ஃபார்முலா எக்ஸிஸ்ட் ஆக வாய்ப்பே இல்லை. அதனால தான் இன் எனி ப்ராக்டிக்கல் செட்டிங் நம்ம டேரெக்டாக லாஸ் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவை 0க்கு செட் பண்ணி மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் இட் வில் நாட் ஹேவ் அ க்ளோஸ்ட் ஃபார்ம் சொல்யூஷன். தேர்ஃபோர் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன் மோஸ்ட் டீப் லேர்னிங் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரு ஐட்ரேட்டிவ் ஸ்கீம் தான் ஒர்க் ஆகும். தட் இஸ், ஒரே ஷார்ட்டில் ஆப்டிமல் வெயிட்ஸ்க்கு சால்வ் பண்ணுற ஒரு ஃபார்முலா இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்ஸை கரெக்டான டைரெக்ஷனில் அப்டேட் பண்ணுவோம், which is our gradient descent that I explained earlier. ஒரு சிங்கிள் வேரியபிள் ஃபங்க்ஷனுக்கு gradient descent எப்படி இருக்கும்னு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணோம். இட் வாஸ் பாசிபிள் பிகாஸ் ஒரு சிங்கிள் வேரியபிள் ஃபங்க்ஷனை 2 டைமென்ஷன்ஸில் பார்க்க முடியும். ஒரு மல்டி வேரியபிள் ஃபங்க்ஷனுக்கும் அப்ரோச் சிமிலர் தான், பட் அதை விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே லாஸ் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் வெயிட் அண்ட் பயாஸ். அப்புறம் அந்த வெயிட்ஸை அதோட கரஸ்பாண்டிங் டெரிவேட்டிவ்ஸோட ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ணணும் வித் அ சூட்டபிள் லேர்னிங் ரேட். இப்படி எல்லா வெயிட்ஸையும் பேரலாக அப்டேட் பண்ண ஓவர் செவரல் ஐட்ரேஷன்ஸ் ஆஃப் gradient descent, the weights will reach their optimal value and we will be able to reach a local minimum of the loss function. So now that we have reached the local minimum, that is weights optimized பண்ணிட்டோம், and we have a configuration where the loss function cannot be decreased anymore. அந்த ஸ்டேட் வந்தால் நெட்வொர்க் கன்வர்ஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம், ஆர் நம்ம ட்ரைனிங் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதானா பாய், நம்ம லாஸ் ஃபங்க்ஷன் மேலே gradient descent அப்ளை பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் we update each weight in the opposite direction of the loss function derivative. இவ்வளோ தான் நான் ட்ரைனிங் ப்ராசஸ்னு கேட்டால் அட்லீஸ்ட் gradient descent பொறுத்த அளவுக்கும் இவ்வளோ தான் நடக்குது ஃப்ரம் ஹை லெவல். ஒரு சிங்கிள் வேரியபிள் ஃபங்க்ஷன் மேலே gradient descent அப்ளை பண்ணும்போது ஃபங்க்ஷனோட ஸ்லோப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்டாக.
and that was mainly for demonstration purposes, which is fine. Gradient descent எப்படி ஒர்க் ஆகும்னே தெரியாமல் அதை டேரெக்டாக மல்டிவேரியபிள் ஃபங்க்ஷன்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்குறதுல அர்த்தமே இல்லை. either it will be too difficult or it will not make any sense. But now that we do know how gradient descent is applied for single variable functions, we can try to understand how it is done for multivariable functions. In other words, நம்ம loss function, நம்ம neural networkல இருக்கிற loss function which is dependent on so many variables, the weights and biases. அதனால இந்த loss functionும் ஒரு multivariable function தான். இந்த loss function ஓட derivatives with respect to each parameter, with respect to each weight and bias கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதை ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் டைமில் கால்குலேட் பண்ண பேக் ப்ரொபகேஷன் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுதுன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். Fair warning, the math is about to get slightly more heavier, but it will be worth it, trust me. Okay, now let's see how backpropagation is used to calculate the loss function derivatives. But அதை ஒரு நியூரல் நெட்வொர்க்கில் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் பெர்செப்ட்ரானோட லாஸ் ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ்ஸை உங்களால் மேனுவலாக கம்ப்யூட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இதை நீங்கள் ஒரு எக்ஸசைஸாக வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ராப்ளமோட செட்டப் நான் சொல்லிடுறேன். Just one perceptron, one input, bias is equal to 0 and activation is identity. So weighted sum outputல எந்த சேஞ்சும் இருக்காது. Our network output y hat will be like this, and the loss function is squared error loss, which is this. So given this setup, can you find the derivatives of the loss function with respect to weights w1? Maybe வீடியோவை பாஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. I will anyway show the solution later. Okay, இப்போ சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ் ஃபங்க்ஷனில் இருக்கிற வேரியபிள் y hat, which is our weighted sum. ஸோ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தென் லாஸ் ஃபங்க்ஷன் இஸ் அ ஸ்கொயர், ரைட்? அதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இட் வில் எக்ஸ்பேண்ட் லைக் திஸ். அண்ட் தென் இந்த எக்ஸ்பிரஷனோட டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு w1 கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிள் கால்குலஸ் அப்ளை பண்ணுறோம், பவர் ரூல் டு பி ப்ரிசைஸ், அண்ட் we get the result. Hope this wasn't too difficult. இப்போ இதை ஒரு சிங்கிள் பெர்செப்ட்ரானுக்கு கண்டுபிடிச்சோம். Think of a deep neural network with a few hidden layers. எவ்வளோ parameters இருக்கும் அதில்? How do we compute the loss derivative with respect to all these parameters? ஏன்னா derivatives கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் we can use gradient descent to update each parameter accordingly. இந்த மாதிரி நெட்வொர்க்ஸ்க்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மெத்தடை வச்சு லாஸ் ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ்ஸ் கால்குலேட் பண்ணலாம். பட் கண்டமேனிக்கு ஒரு ரேண்டம் ஆர்டரில் டெரிவேட்டிவ்ஸ் கால்குலேட் பண்ணால் the complexity is going to be huge. இதை முடிஞ்ச அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கு பேக் ப்ரொபகேஷன் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ். டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டாய் நியூரல் நெட்வொர்க்கோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இட் லுக் சிம்பிள் பட் ஸ்டில் மோர் காம்ப்ளிகேட்டட் than a single perceptron. நம்மக்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்குது that has 2 inputs and we need to predict a single output. திங்க் சிம்பிளாக வச்சுக்க, this is going to be a linear problem again, meaning நமக்கு non-linear activation functionsே தேவையில்லை. Our network looks something like this. x1 and x2 are the inputs, 2 hidden layers, and output layerல ஒரு நியூரான் தான், because our output is one dimensional. எல்லா connections or weights லேபிள் பண்ணுறேன் with values w1 to w14. Initialize பண்ணுறப்போ we can set them to any random values. ஒவ்வொரு நியூரான் will have a bias, but இந்த ப்ராப்ளமில் to keep things simple, I'm going to avoid bias. So எல்லா biasum I will set it as 0, and this will not impact the output. நம்ம வெயிட்ஸோட டெரிவேட்டிவ்ஸ் கால்குலேட் பண்ணுறதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே finding the derivatives with respect to the bias will be clear, which we can see later. இப்போதைக்கு வெயிட்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வெயிட்ஸை லேபிள் பண்ணிட்டோம், அண்ட் நியூரான்ஸ்லேருந்து வர அவுட்புட்டோட நொட்டேஷன் இது தான். ஒவ்வொரு நியூரான்லையும் we have 2 values separated by a straight line. What does it mean? Well, z is equal to our weighted sum, and அந்த weighted sum மேலே ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் வரும்ல, அதுதான் a. அண்ட் இந்த 2 நம்பர் என்ன மீன் பண்ணுது? இங்கே superscript represents the layer number. This particular neuron first hidden layerல இருக்குது, so it has the superscript 1 in brackets. And first hidden layerல இருக்கிற second perceptron இது, so we use the subscript 2. So இந்த notation யூஸ் பண்ணி any layer, any perceptron ஓட weighted sum and activation indicate பண்ணலாம். Just to be clear, இன்னொரு example பார்ப்போம். இந்த output neuron எடுத்துக்கலாம். So this 3 represents it is the third layer, and subscript 1 meaning இந்த லேயரோட first neuron. As a matter of fact, இந்த லேயரில் ஒரு நியூரான் தான் இருக்குது. அகெயின் நமக்கு ஃபோக்கஸ் வந்து பேக் ப்ரொபகேஷன் algorithm. So to keep things simple, நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனையும் அவாய்ட் பண்ண போகிறோம். We can use the identity function as the activation again. Identity function நமக்கு தெரியும். It takes an input and gives the same value as the output. So இந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவேஷனாக யூஸ் பண்ணுறதுனால our weighted sum is not affected.
In other words, Z is equal to A for any neuron. Again, this is just to keep things simple. Later, after the process becomes clear, we can use some activation function. So this is our setup. Romba sadharanamana linear problem. Just to summarize, our network has two inputs, single output, and what is the function we are trying to learn? This one, f of x1, x2 is equal to x1 plus 2 times x2. Nama network fully trained aanadukaprom, adoda output should be same or similar to this function. That is the objective. And gradient descent laye stochastic gradient descent and batch gradient descent two different types irukku, which we will explore shortly. So irrespective of the kind of gradient descent technique we are applying, nama neural network oda training process la we have two important steps. First one is forward pass, which is nothing but ஒரு input data point feed பண்ணும்போது network ஓட எல்லா layersலையும் propagate ஆகி output neuronsல result compute பண்ணுறது. And by now இது எப்படி ஆகுதுன்னு புரிஞ்சிருக்கும். Second step is backward pass or backpropagation. So let's begin from step 1. நம்ம first training example is this. x1 is equal to 1, x2 is equal to 2. And so over a neuron you can calculate the weighted sum. And these will be the results. Apply the activation, no change, and finally we get the output. Second step, backpropagation. So network oda weights எப்படி update பண்ணா அந்த target function learn பண்ண முடியுமோ அந்த directionல weights update பண்ண போறோம், which is our gradient descent that we already saw. Gradient descent oda equation இது, which we already know. Updated weight கண்டுபிடிக்க we need the current value of the weight, the learning rate, and the derivative of the loss function with respect to that weight. இதில் current value of the weight and learning rate நமக்கு தெரியும், but we don't know this. இதை கண்டுபிடிக்க தான் backpropagation யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு வெயிட்க்கு கிடையாது, பட் ஃபார் ஆல் த வெயிட்ஸ். நம்ம நெட்வொர்க்கில் 14 வெயிட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வெயிட்டை அப்டேட் பண்ண we need to find the derivative of loss with respect to that weight. That is W1 அப்டேட் பண்ண I need dou L by dou W1. W2 அப்டேட் பண்ண I need dou L by dou W2. Likewise for W3, W4 all the way to W14. Now let's start calculating these derivatives. Our loss function looks something like this, which is the squared error. Y hat வந்து network predicted value, that is final layer oda activation da y hat. Usually இது தான் notation, but just to be consistent with our new notation, in the y hat நான் a னு represent பண்றேன் and y is the ground truth. நம்ம backpropagation யூஸ் பண்றோம்னு சொல்லும்போது we are using something called the chain rule of derivatives. 12ஆம் கிளாஸ் ஆர் ஹை ஸ்கூலில் இது கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ பேசிக்கலி செயின் ரூல் ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லுது. வாட் இஸ் அ காம்போசிட் ஃபங்க்ஷன்? ஒரு ஃபங்க்ஷனோட அவுட்புட் இஸ் கிவன் as input to another function. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் h is equal to f of g of x. இந்த மாதிரி இருந்தால் h is called the composition of f and g. And நம்ம கேஸ்லையும் loss function L is a composite function, right? L is a function of a, that is our network output. A is the activation function applied on the weighted sum. So A is equal to sigma of z. And what is z? Namma output layer neuron oda weighted sum. It is a function of these two weights, W13 and W14, right? Overall, inga observe panningana L is equal to a function of A is a function of z, and z is a function of the two weights W13, W14. And our goal is to find dou L by dou W14, which is the rate of change of L with respect to W14. But L oda formula la we don't see W14. Does that mean the derivative is 0? No, because W14, this particular weight, loss function direct influence பண்ணல, indirect influence பண்ணுது. Well, L oda formula la இருக்கிற variable நம்ம activation A தான், so we can find this derivative. Then A oda formula la we have weighted sum Z as a variable, so we can find dou A by dou Z. So we can find this derivative as the result. And then finally z, the weighted sum, is a function of W13 and W14. So we can find the derivative of z with respect to W14. So in the intermediate derivatives calculate panna, we used basic calculus. Now the chain rule says in the derivatives ella multiply panna, we get what we wanted originally. And it makes sense, right? Changing W14 influences the weighted sum z, changing z influences a, and changing a influences the loss function. So ஒரு வேரியபிளுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் மேலே இருக்கிற இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸை, that is to know how L is affected by W14, நம்ம இந்த செயின் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை 1 by 1 ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பில் ஃபைண்ட் பண்ண டெரிவேட்டிவை மல்டிப்ளை பண்ணுறோம், and hence the name chain rule.
So all in all, the derivative of the loss function with respect to W14 is the product of these three terms, the derivatives we found. So just inga substitute பண்ண வேண்டியதுதான். Inga second derivative becomes 1 due to the identity activation. நெட்வொர்க்கோட எந்த perceptron எடுத்தாலும் ரெண்டு அவுட்புட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒன்று வந்து the weighted sum output, இன்னொன்று வந்து அதுக்கு மேலே activation function அப்ளை பண்ணி கிடைக்கிற output, the activated output. But because we use the identity as activation, the weighted sum and the activated output will be equal. So because A is equal to Z for any neuron in our network, this will be 1. And finally, we need to find this derivative. Here Z is equal to this expression. Derivative of this term with respect to W14 gives us A22, which is nothing but the second activation in the second layer. மூணு derivatives ஓட expression நம்ம find பண்ணிட்டோம். All we have to do now is forward passல நம்ம compute பண்ண values எடுத்து let's plug that here and we get this value. So this is the derivative of loss function with respect to W14. And W14 update பண்ண இதை நம்ம gradient descent equationல plug in பண்ணா போதும். So just now we saw how we compute the loss derivative with respect to one weight. இதே மாதிரி we do it for all the weights. In fact, W13 க்கு கூட the process will look very similar because இந்த ரெண்டு வெயிட்ஸும் ஒரே லேயரில் தான் இருக்குது. Then we do it for W12, W11 all the way to W1. நம்ம இன்னொரு ப்ரீவியஸ் லேயரோட வெயிட்ஸ்க்கு லாஸ் ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ்ஸ் கம்ப்யூட் பண்ணும்போது தான் இந்த பேக் ப்ரொபகேஷனோட சிக்னிஃபிகன்ஸ் புரியும். We will just work through one more example, say W12. இப்போ chain rule யூஸ் பண்ணி can you get the equation of the loss function derivative with respect to W12? So following the same process, use the network and work your way backwards to W12. Loss is influenced by this activation, which is in turn influenced by this weighted sum. Then final layer la irukra weighted sum, that is Z31, is influenced by A22, that is second layer la irukra second neuron oda activation. Then A22 is influenced by Z22, adhe neuron oda weighted sum, and that weighted sum Z22 is influenced by W12. So நம்ம அவுட்புட் நியூரான்ல இருந்து டார்கெட் வெயிட் வரைக்கும் ஒரு பாத் கண்டுபிடிச்சிட்டோம் கோயிங் ஸ்டெப் பை ஸ்டெப். அண்ட் ஒவ்வொரு இன்டர்மீடியட் ஸ்டெப்பில் நம்ம ட்ராக் பண்ண டெரிவேட்டிவ்ஸை மல்டிப்ளை பண்ணால் வி கெட் த LHS. ஸோ இந்த டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணால் வி அரைவ்ட் அட் திஸ் எக்ஸ்பிரஷன் வயா செயின் ரூல். இந்த எக்ஸ்பிரஷனுக்கும் நம்ம ப்ரீவியஸாக அப்சர்வ் பண்ண டெரிவேட்டிவ் தட் இஸ் W14 ஓட செயின் ரூல் எக்ஸ்பிரஷனுக்கும் கேன் யூ see any similarity? Yeah, right. There are some common terms that overlap, which நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம இங்கே ரீயூஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த மாதிரி டேர்ம்ஸ் ஓவர்லேப் ஆகுறது இட் இஸ் நாட் அ கோஇன்சிடென்ஸ். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஆர்டர் இன் விச் வி டிசைடட் டு கால்குலேட் த டெரிவேட்டிவ்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் W14க்கான டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் பிகாஸ் இட் வாஸ் க்ளோசஸ்ட் டு த அவுட்புட் லேயர். தென் W13க்கும் இட் வில் பி வெரி சிமிலர். அண்ட் தென் ஐ கேம் டு W12, தட் இஸ் ஃபைனல் லேயருக்கு இமீடியட்லி ப்ரெசீடிங் லேயரோட வெயிட்ஸை கம்ப்யூட் பண்ண வந்துட்டேன். Instead of that, W1, W2 அதை ஃபைண்ட் அவுட் பண்ண போயிருக்கலாம், பட் ஐ டிசைடட் டு டூ W12 instead. Why? ஏன்னா ஒரு லேயரோட வெயிட்ஸோட டெரிவேட்டிவ்ஸ் செயின் ரூலை வச்சு கால்குலேட் பண்ணும்போது it will depend on the derivatives computed in all the layers following it. I will repeat again, ஒரு லேயரோட derivatives will depend on other derivatives computed in all the layers following it. So basically output layerக்கு க்ளோஸாக இருக்கிற derivatives ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்ல, these terms will influence the derivatives for the weights in the earlier layers or previous layers. So intuitively, does it make sense to compute the derivatives in the reverse order of the network? That is, final layer weights la ஆரம்பிச்சு we can work our way backwards towards the earlier weights. இந்த ஆர்டரில் இந்த பேக்வர்ட் டைரக்ஷனில் நம்ம டெரிவேட்டிவ்ஸ் கால்குலேட் பண்ணுறதுனால வர மெயின் பெனிஃபிட், நம்ம கால்குலேட் பண்ணுற இன்டர்மீடியட் டெரிவேட்டிவ் வேல்யூஸை திரும்ப ரீயூஸ் பண்ணலாம். பேக் ப்ரொபகேஷனோட சிக்னிஃபிகன்ஸ் இது தான். ஃபார்வர்ட் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எந்த ஆர்டரில் வேணால் டெரிவேட்டிவ்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கலாம். பட் இன்ஸ்டெட் ஃபைனல் லேயர் வெயிட்ஸில் ஆரம்பித்து வி வேர் ஒர்க்கிங் அவர் வே பேக்வர்ட்ஸ் டு த இனிஷியல் லேயர்ஸ். இப்படி ரிவர்ஸ் டைரக்ஷனில் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ப்ரீவியஸ் லேயரோட வெயிட்ஸ்க்கான டெரிவேட்டிவ்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இந்த வேல்யூஸை திரும்ப ரீயூஸ் பண்ண முடியும், which will make the computation way more easier than doing it from scratch. This is backpropagation. அண்ட் இப்படி ஒரு ஆல்கரிதம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஒரு நியூரல் நெட்வொர்க் ட்ரெயின் பண்ணுறது சாத்தியமாக கூட இருக்குது. பிகாஸ் when the architecture becomes deeper, that is number of hidden layers பெருக பெருக காம்ப்ளெக்சிட்டி கண்ணாபின்னான்னு ஏறும். அப்படி இருக்கும்போது if you find the gradients or derivatives in a random order, ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் டைமில் நெட்வொர்க்கை கன்வர்ஜென்ஸை நோக்கி எடுத்துகிட்டு போக முடியாது.
அவ்வளோதாங்க. ஸோ ஆஃப்டர் these two steps, that is forward pass and back propagation is completed for one training example, it will repeat again. நம்ம செகண்ட் ட்ரைனிங் எக்ஸாம்பிளை நெட்வொர்க்கில் ஃபீட் பண்ணுவோம், ஃபார்வர்ட் பாஸ் நடக்கும். ஆஃப்டர் தட் we will calculate the derivatives in reverse order with respect to the second training example. இப்போது இந்த ப்ராசஸை let me do it for 5 training examples. இங்கே 5 ட்ரைனிங் எக்ஸாம்பிள்ஸ்க்கும் நம்ம ஃபார்வர்ட் பாஸ் அண்ட் பேக் ப்ரொபகேஷன் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் வெயிட்ஸ் அப்டேட் பண்ணலை, கரெக்டாக? ஸோ லெட் மீ ஸ்டாப் ஹியர் டு அப்டேட் த வெயிட்ஸ். ஒன் இம்பார்ட்டன்ட் திங் டு நோட்டிஸ் தட் நம்ம ஒவ்வொரு வெயிட்க்கும் ஒரு டெரிவேட்டிவ் வேல்யூ கம்ப்யூட் பண்ணலை, 5 டிஃப்ரெண்ட் டெரிவேட்டிவ்ஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் ஃபார் ஈச் வெயிட். ஃபார் எக்ஸாம்பிள் W14 எடுத்துக்கோங்க, we have 5 different derivatives. ஏன்னா 5 times back propagation நடந்திருக்கு with respect to each training example. And in the 5 values, which derivative value should I use in my gradient descent equation? First one, second or third value? Well, we will take the average to get the mean gradient and other gradient descent equation la plug பண்ணிருவோம். இது just ஒரு weight இல்ல, every single weight is updated in this fashion. In general, after going through 5 training examples, நம்ம calculate பண்ண derivatives எல்லாம் ஒரு டேபிளில் லிஸ்ட் பண்ணோம்னா it would look like this. Each column indicates a weight and each row corresponds to a particular training example. To update a weight, அந்த வெயிட்க்கு கண்டுபிடிச்ச gradient values, one corresponding to each training data point, we will take that and get its average. In the mean derivative or mean gradient is then used to update the weight. The same goes for W13, W12, literally all the weights. இப்போ வர நம்ம 5 training examples யூஸ் பண்ணியிருக்கோம், and இந்த 5 training examples let me call a batch. So ஒரு batch of samplesக்கும் இந்த 2 steps முடிஞ்சதுக்கப்புறம் we will have a set of derivatives for each weight. But update பண்ணும்போது we will use the average gradient like we saw. Then we move to the next 5 examples, apply forward pass and back propagation to each sample in that batch. Again we get 5 derivatives for each weight. அதோட mean gradient எடுத்து எல்லா வெயிட்ஸையும் அப்டேட் பண்ணுவோம் for a second time, and we can keep going on till the end of the data set. பட் இந்த வெயிட்ஸ் அப்டேட் பண்ணுற ப்ராசஸ் 5 ட்ரைனிங் எக்ஸாம்பிள்ஸ் ஒருக்க தான் நடக்கணுமா? இல்லை, நம்ம இங்கே யூஸ் பண்ணுற பேட்ச் சைஸ் 5. பேட்ச் சைஸ் ட்ரைனிங்க்கு முன்னாடி நம்ம செட் பண்ணுற ஒரு ஹைப்பர் பேராமீட்டர். அதுக்கு நம்ம என்ன வேல்யூ வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம். இட் கேன் பி எனி ஹோல் நம்பர் லைக் 1, 2, 3, 5, 10, 100, anything. So clearly this batch size determines how often you update the weights. Say ஒரு பெரிய டேட்டா செட்டில் batch size 15 செலக்ட் பண்ணால் we do the forward pass and back propagation for 50 training examples. Then update the weights one time. Then do the forward pass and back propagation for the next 50 training examples. Update the weights one time and so on. இந்த பேட்டர்னில் வெயிட்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு பேர் batch gradient descent, because we are updating the weights every n number of samples. And நம்ம செலக்ட் பண்ணுற பேட்ச் சைஸ் பொறுத்து we have 2 types of gradient descent techniques. பேட்ச் சைஸ்க்கு ரொம்ப சின்ன வேல்யூ ஆர் ஈவன் 1ன்னு செட் பண்ணால் நம்ம பேசிக்கலி ஒவ்வொரு ட்ரைனிங் எக்ஸாம்பிளுக்கும் we do forward pass, back propagation and immediately we update the weights with the calculated derivatives. It is called stochastic gradient descent. If the batch size is greater than 1, it is called batch gradient descent or mini batch gradient descent. So ரெண்டு டெக்னிக்ஸ்க்கும் சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது which we will cover next. Stochastic gradient descent or SGDல சில disadvantages இருக்குது. For one thing, நம்ம டேட்டா செட் ரொம்ப சின்ன டேட்டா செட்டாக இருந்துச்சுன்னா sometimes there are data points which are known as outliers, meaning அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் டேட்டா செட்டோட டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தனியாக தெரியும். அந்த ட்ரைனிங் பாயிண்ட்டை வச்சு கிரேடியன்ட் கண்டுபிடிக்கும் போது வெயிட்ஸ் தப்பான டைரக்ஷனில் அப்டேட் ஆகும், which causes a problem called overfitting. That is, once training is over, நம்ம ட்ரெயின் பண்ணதுக்கு யூஸ் பண்ண டேட்டா பாயிண்ட்ஸை இன்புட்டாக கொடுத்தா the network will produce accurate answers. பட் நெட்வொர்க்கை ட்ரெயின் பண்ணுறதே புது டேட்டா பாயிண்ட்ஸில் நல்ல ரிசல்ட் கொண்டு வரணும்னு தானே. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் we do something called testing or inference. இந்த ஃபேஸில் நெட்வொர்க் இதுக்கு முன்னாடி பார்க்காத டேட்டா பாயிண்ட்ஸை இன்புட்டாக கொடுப்போம். And for these examples, நெட்வொர்க் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்சர்ஸ் கிரவுண்ட் ட்ரூத்துக்கு க்ளோஸாக இருக்காது, ஆர் அட்லீஸ்ட் ட்ரைனிங் டேட்டாவில் நம்ம நெட்வொர்க் பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கும் அக்யூரேட்டாக இருக்காது. This problem is called overfitting, and stochastic gradient descentல இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி. பேட்ச் gradient descent நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஃபார் அ பேட்ச் ஆஃப் சாம்பிள்ஸ் நம்ம ஃபார்வர்ட் பாஸ் அண்ட் பேக் ப்ரொபகேஷன் எக்ஸிக்யூட் பண்ணி
ஒவ்வொரு ட்ரைனிங் எக்ஸாம்பிளுக்கும் we are getting a derivative for each weight and அந்த derivatives எல்லாம் we take the average of it, calculate the mean gradient and plug that in the gradient descent equation to update the weights. So in general நம்ம batch gradient descent யூஸ் பண்ணி weights update பண்ணும்போது loss function ஸ்மூத்தாக கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும் compared to SGD. ஸோ சின்ன டேட்டா செட்ஸில் அவுட்லேயர்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் எஸ்ஜிடி மைட் பி சூட்டபிள் பட் மீடியம் ஆர் லார்ஜ் சைஸ்டு டேட்டா செட்ஸில் இட் இஸ் ரெக்கமெண்டட் டு யூஸ் பேட்ச் கிரேடியன்ட் டீசென்ட் ஆர் மினி பேட்ச் கிரேடியன்ட் டீசென்ட் வித் அ சூட்டபிள் பேட்ச் சைஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய கிரவுண்ட் கவர் பண்ணிட்டோம். பேக் ப்ரொபகேஷனே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஸோ தேட் வாஸ் த ஹார்ட் பார்ட். அதுவே முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் அ ஃபியூ மோர் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு த ட்ரைனிங் ப்ராசஸ். அது என்னென்னு பார்த்துடலாம். நம்ம டேட்டா செட்டில் இருக்கிற எல்லா ட்ரைனிங் எக்ஸாம்பிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணி முடிச்சிட்டோம்னா தட் இஸ் கால்ட் ஒன் epoch. அண்ட் ஒரு epoch முடிஞ்சதுக்கப்புறம் we again use the same samples from the beginning and repeat the training process. Again ஒரு epochல எத்தனை வாட்டி weights update பண்ணுறோங்கிறது it is determined by the kind of gradient descent technique you use. Say for a data set with 1000 samples, if we apply SGD, that is stochastic gradient descent, the weights are updated 1000 times for one epoch. But if we do batch gradient descent with a batch size of say 100, the weights are only updated 10 times each epoch. Avladha. So this sums up the entire training process of our neural network. For each training example, ஒரு forward pass, back propagation and என்ன kind of gradient descent technique யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து how often we update the weights அது வந்து மாறும். பட் நம்ம ட்ரெயின் பண்ணும்போது நெட்வொர்க் நிஜமாலே இம்ப்ரூவ் ஆகுதான்னு ட்ராக் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு இன்டர்மீடியட் ஸ்டெப்பாக லாஸ் ஃபங்க்ஷனை கால்குலேட் பண்ணுவோம். When each batch ends, weights update ஆன உடனே we calculate the loss function across all the samples and take the average to get the batch loss. ஒவ்வொரு batch முடியும் போதும் இந்த batch loss கம்ப்யூட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுப்போம். ஒரு epoch முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற எல்லா batch lossோட average எடுத்தால் it is called the epoch loss. இந்த epoch loss நம்ம நெட்வொர்க் ட்ரெயின் பண்ணும்போது குறைஞ்சிக்கிட்டே வரணும் ஆர் அட்லீஸ்ட் ஸ்டேபிளாகச்சு இருக்கணும். அதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். பட் இந்த ட்ரைனிங் ப்ராசஸ் எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கும்னு கேட்டால் கிடையாது. சம்டைம்ஸ் வெயிட்ஸ் ரொம்ப கண்ணா பின்னான்னு அப்டேட் ஆகிட்டுருக்கும் அண்ட் ட்ரெயின் பண்ண த லாஸ் மைட் பி இன்க்ரீசிங் வித் ஈச் epoch. மீனிங் ட்ரெயின் பண்ணுறதுனால நெட்வொர்க்கோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. And it can happen due to a number of different problems like gradient exploding problem, gradient vanishing problem. இந்த ப்ராப்ளம் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன்ஸ் இருக்குது அண்ட் ஓவரால் ட்ரைனிங் ப்ராசஸை ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது which will make our life easier like gradient clipping, regularization and normalization. ஒரு வீடியோவில் இவ்வளோ கான்செப்ட்ஸ் கவர் பண்ணுறது it will be too much, especially இந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா. நீங்கள் ஒன்ஸ் கிரேடியன்ட் டிசென்ட் அண்ட் அதை எஃபிஷியண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண ஹெல்ப் பண்ணுற பேக் ப்ரொபகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே இட் வில் கிவ் யூ த ஃபவுண்டேஷன் டு கெட் ஸ்டார்டட். அண்ட் அதுக்கப்புறம் எவ்வளோ வேணால் ரிசர்ச் பண்ணி யூ கேன் கோ டீப்பர். ஏன்னா எவ்வளோ ஃபேன்சியான ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணாலும் ட்ரைனிங்க்கு எசென்ஷியலாக தேவைப்படுற ஸ்டெப்ஸ் இதுதான், ஃபார்வர்ட் பாஸ் அண்ட் பேக் ப்ரொபகேஷன். அண்ட் ஹோப் த ட்ரைனிங் ப்ராசஸ் இஸ் கிளியர் ஃபார் யூ. அண்ட் அகைன் நம்ம பண்ண இவ்வளோ கேல்குலேஷன்ஸ், செயின் ரூலை வச்சு டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கிறது, இன்டர்மீடியட் டெரிவேட்டிவ்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது டு யூஸ் தம் இன் ஃபியூச்சர் கம்ப்யூட்டேஷன்ஸ், இதெல்லாம் யூ வில் நெவர் ஹேவ் டு டூ இட் மேனுவலி. இதை கோடில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குன்னு நிறைய லைப்ரரிஸ் இருக்குல்ல, லைக் டார்ச் அண்ட் டென்சர் ஃப்ளோ, தேட் வில் டேக் கேர். பட் டிஸ்பைட் தேட் ஒரு டீப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும்னு நினச்சேன். பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குது, வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ் இன் த நெட்வொர்க் டியூரிங் பேக் ப்ரொபகேஷன் அண்ட் ஹவு த வெயிட்ஸ் ஆர் அப்டேட்டட், ஆல் தீஸ் திங்ஸ். நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது பேப்பரில் ஒரு டாய் நியூரல் நெட்வொர்க் வரைஞ்சு வெயிட்ஸை ரேண்டமாக இனிஷியலைஸ் பண்ணி ஃபார்வர்ட் பாஸ் அண்ட் தென் அப்ளைங் பேக் ப்ரொபகேஷன் மேனுவலாக இது பண்ணும்போது ஈவன் ஃபார் அ ஸ்மால் நெட்வொர்க் இட் மேட் மீ ஃபீல் லைக் ஐ ஹாவ் மோர் கண்ட்ரோல் ஓவர் த என்டையர் ப்ராசஸ். எப்படி ஒவ்வொரு வெயிட்டும் அப்டேட் ஆகுது அண்ட் சீயிங் தட் இன் ஆக்ஷன். ஸோ திஸ் சம்ஸ் அப் த லெக்சர் ஆர் அ மினி கோர்ஸ் ஐ வாண்டட் டு மேக். ஸோ வாட் வில் பி நெக்ஸ்ட் ஆர் வேர் டு கோ ஃப்ரம் ஹியர்? இதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு யூ கேன் ஸ்டார்ட் பில்டிங் நெட்வொர்க்ஸ், சே லைக் அ ரெக்ரெஷன் ப்ராப்ளம் ஆர் பில்டிங் அ கிளாசிஃபையர். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் பில்டிங் நெட்வொர்க்ஸ், உங்கள் ட்ரைனிங் ப்ராசஸில் ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா யூ கேன் ட்ரை அண்ட் ப்ளே வித் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் டு சால்வ் தட். ஏதாச்சும் ஒரு ட்ரிக் ஒர்க் ஆகலைன்னா ஏன் ஒர்க் ஆகலைன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது, ஆர் ஒர்க் ஆச்சுன்னா அதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்கள் ட்ரைனிங் ப்ராசஸை ஸ்டேபிள் ஆக்க முடியும். While you are doing this, you are gaining experience and strengthening your foundation, which is more important than anything. So beyond the vanilla artificial neural network, நீங்கள் different kinds of neural networks explore பண்ணலாம். For example, CNN எடுத்துக்கிட்டா, which is convolutional neural network. It typically works with image data. So இமேஜில் இருக்கிற பிக்சல் வேல்யூஸை அது இன்புட்டாக எடுத்துக்கும்.
அண்ட் ஸோ அதனால் காம்ப்ளெக்சிட்டியை லிமிட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபுல்லி கனெக்டட் லேயர்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் இமேஜில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண நெய்பரிங் பிக்சல்ஸ் வித்தின் அ பர்டிகுலர் விண்டோ தான் வந்து இன்புட்ஸாக ஃபீட் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் அதுலேயும் டு ட்ரெயின் த நெட்வொர்க் ஃபார்வர்ட் பாஸ் அண்ட் பேக் ப்ரொபகேஷன் இஸ் அ மஸ்ட். இந்த 2 ஸ்டெப்ஸ் நடந்தால் தான் the network will learn or train to solve the problem. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ் பற்றி பார்க்கும்போது ஆர்கிடெக்சர் வைஸ் உங்களால் நிறைய டிஃப்ரென்சஸ் பார்க்க முடியும். என்னோட மெயின் ஃபோக்கஸ் இந்த வெனிலா நியூரல் நெட்வொர்க்ஸுக்கு பின்னாடி இருக்கிற மேத் பார்க்க பயமுறுத்துகிற மாதிரி இருந்தாலும், எஸ்பெஷலி இதை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது இட் இஸ் நாட் தேட் ஹார்ட். இதை கன்வே பண்ணணுன்னு தான் இந்த வீடியோ ஐடியாவே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஹோப் யூ வுட் ஹவ் என்ஜாய்ட் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். Until we meet again!